செம்ம ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிற ட்ரை ப்ளே குக்வேர் செட் இப்போ நம்ம எல்லாராலையும் வாங்க முடியும் அப்படிங்கிற விலை. இதுவும் ஜெயச்சந்திரனில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற எல்லா பொருளையுமே நான் காமிக்கிறேன். இப்போ இந்த சாஸ்பேன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இது நமக்கு 500 இந்த சாஸ்பேன் கிடைக்கிது. இப்போ பாருங்கள், லாங் ஹேண்டில் இதுக்கு அப்படியே நமக்கு கூல் டச்சு. இப்போ இது சோறு வடிக்கிறது மாதிரி இந்த மாதிரி உள்ளது. இதுவும் புதுசாக நமக்கு டைமண்ட் கம்பெனியில் இதுவுமே புதுசாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ ட்ரை ப்ளேயில் ஹனி காம்பில் மேலே ஸ்டாண்டோடு கொடுத்துருக்காங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே இது மேலே தூக்கி வச்சிட்டோம்னா எண்ணெய் வடிஞ்சிரும். இப்போ ட்ரை ப்ளேயிலேயே குழிப்பணியார கல் இதுவுமே சூப்பரானது. நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது சென்னை கீழ்கட்டையில் இருக்கிற ஜெயச்சந்திரன் இல்லை, தேர்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே நமக்கு க்ரோசரி ஐட்டமும் வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வச்சுருக்காங்க. இப்போ 4 பீஸு ட்ரை ப்ளே செட்டு, ஒரு கடாய், ஒரு சாஸ்பேனு, ஒரு ஃப்ரை பேனு, 3மே சேர்த்தது ஒரு கிளாஸ் லிட்டோட 1600 நம்பவே முடியாது இந்த விலைக்கு. கிளாஸ் லிட்டோட சேர்த்தது நமக்கு ஹேண்டிலும் லாங் ஹேண்டிலாக நமக்கு ஃப்ரை பேனுக்கும் சாஸ்பேனுக்கும் கொடுத்துருக்காங்க. 2400 வாங்க வேணாம், 2000 வாங்க வேணாம், 1600 இதோட விலை. நம்ம மற்ற பீஜன் கம்பெனி, பர்க்னர் கம்பெனி, இப்படி எல்லாமே நம்ம ஃபேமஸான கம்பெனியில் இது வரைக்கும் ட்ரை ப்ளே செட்டை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். கோல்டன் ட்ரை ப்ளே செட்டு கூட பார்த்துட்டோம். இப்போ 2000 கிடையாதுங்க, 1600. இப்போ இந்த மாதிரி பேஸ்கெட் உள்ள நமக்கு எல்லா பொருளுமே நமக்கு மிக்ஸாக போட்டு வச்சுருக்குறாங்க. இப்போ தனியாக நம்ம இந்த மாதிரி ஆப்பம் மூடுறதுக்கு உள்ளது, அதே மாதிரி இட்லி தட்டு, இடியாப்ப தட்டு, இது எல்லாம் 50 ரூபா, 75 ரூபா, 80 ரூபா இந்த விலையில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக உள்ள பால் சொம்பு, அதாவது நீங்கள் வர்றவங்களுக்கு முதல்ல எடுத்த உடனே தண்ணி குடிப்பீங்க, அந்த மாதிரி உள்ள சொம்புலாமே 80 ரூபா, 90 ரூபா இந்த ரேஞ்சிலே இருக்குது. இந்த மாதிரி விதவிதமான ஸ்டெய்னர் நமக்கு 200 இருக்குது, 100 இருக்குது, 150 இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உள்ளது. கடலைப்பருப்பு, நிலக்கடலை, மிக்சர் இதெல்லாம் வறுத்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். 100 150 வரைக்கும் கிடைக்கிது. இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள இந்த மாதிரி சின்ன டப்பாலேருந்து பெரிய டப்பா வரைக்கும் நம்ம விலைக்கு தகுந்தது மாதிரி வச்சுருக்குறாங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி அடுக்காக உள்ள கிண்ணம் வரைக்கும் நமக்கு கிடைக்கிது. இது விலையெல்லாம் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே காப்பர் பாட்டம் உள்ளது. இது செட்டாகவே இருக்குது, நம்ம தனித்தனியாகவே நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இதோட விலை இந்த மாதிரி சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள், 140. இது சாதாரணமாக உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு நல்ல வெயிட்டாக இருக்குது, 160. அதை விட கொஞ்சம் பெருசு 220. இது அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக உள்ளது 298 போட்டிருக்குறாங்க. எல்லாமே நல்ல வெயிட்டாக இருக்குங்க. இதெல்லாம் ஒரு நார்மலான விலை தான். இதெல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக நமக்கு கிஃப்ட் கொடுக்குறவங்க இந்த மாதிரி பிளேட்டில் கூட நமக்கு தாம்பூலத்தட்டில் வச்சு கொடுக்குறது மாதிரி கொடுப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உள்ள பொருள்லாம் மொத்தமாகவே இங்கே அப்படியே கட்டுக்கட்டாக நமக்கு அடுக்கி வச்சுருக்குறாங்க. செட்டாகவே இருக்குது எல்லாமே. இது எல்லாம் பை 1 கெட் 1 ஃப்ரீ எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய டப்பாவும் இருக்குது. இந்த எண்ணெய் சட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எண்ணெய் சட்டி, காப்பர் பாட்டம் எண்ணெய் சட்டி, சாண்ட்விச் பாட்டம் உள்ள எண்ணெய் சட்டி, ட்ரை ப்ளே எண்ணெய் சட்டி, இது எல்லாமே விதவிதமாக நமக்கு கிடைக்கிது. இந்த மாதிரி லாங் ஹேண்டில் உள்ள சாஸ்பேன், அதாவது காபி சட்டின்னு கூட நம்ம சொல்லுவோம். இப்போ 520 நல்ல வெயிட்டாக இருக்குது. ஹேண்டில்லாம் நமக்கு கூல் டச் உள்ளது தான். இப்போ இந்த பிரபாஸ் கம்பெனி பாருங்கள், சின்ன சட்டிலேருந்து பெரிய சட்டி வரைக்கும் பிரபாஸ் கம்பெனியில் ட்ரை ப்ளேயில் வச்சுருக்குறாங்கங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக வந்திருக்கிறது ட்ரை ப்ளேயில் ஹனி காம்பும் இருக்குது. இப்போ பிரபாஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா சாண்ட்விச் பாட்டம் இந்த மாதிரியான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு சில கமெண்ட் எனக்கு வரும், சாண்ட்விச் பாட்டம் அடியில் அப்படியே தனியாக நமக்கு வந்துடும். ஒரு தரமான ஒரு கம்பெனியில் உள்ள சாண்ட்விச் பாட்டம் நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா அடியில் நமக்கு தனியாக நமக்கு வரவே வராது. நமக்கு ஹையாக நம்ம சூடு வைக்கும்போது தனியாக அப்படியே கலண்டு வந்துடும். அதனால் சாண்ட்விச் பாட்டம் வாங்கும் போது நல்ல தரமான கம்பெனியாக பார்த்து வாங்குங்க. இதெல்லாம் பாருங்கள், 815 இதோட விலை. இந்த பிரபாஸ் கம்பெனிலாம் வாங்கினீங்கன்னா அப்படியே இருக்கும், நமக்கு வாரண்டியும் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கடையில் நம்ம வாங்கும் போது ஏதாவது ஒரு டேமேஜ் அப்படின்னா அவங்கள்ட்ட திருப்பி கொடுக்குறதுக்கும் நமக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீமர். இப்போ ஸ்டீமரில் பார்த்தீங்கன்னாக்கா 2 அடுக்கு உள்ள ஸ்டீமரு நிறைய இடத்துல நமக்கு கிடைச்சாலும் விலை ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஒரே ஒரு அடுக்கு உள்ள ஸ்டீமர் பார்த்தீங்கன்னா 830 நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்குது, 830 உள்ளது. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக நமக்கு கிச்சன் ஐட்டம் எது வாங்குறது எது வாங்க வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ
சோறு வடிக்கிறது. 2 பக்கமும் நமக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மூடியிலேயே ஒரு 3 ஓட்டை கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சுருக்கா மாதிரி வச்சுருக்காங்க. 2 பக்கமும் பிடிச்சிட்டு நம்ம வடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நமக்கு இந்த ஸ்ட்ரெயினரு. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம 1 கிலோ அரிசி வரைக்கும் நம்ம வடிச்சுக்கலாம். ரூ. 1050. டைமண்ட் கம்பெனி. சூப்பராக இருக்குது. சாதாரணமாக சோறு வடிக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதிலேயே சிக்கன் சூப், மட்டன் சூப் இந்த மாதிரி வெரைட்டியாக உள்ளதும் நம்ம சமைச்சிக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 30 இட்லி சுடக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு இட்லி பாத்திரம். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்ல வெயிட்டாக இருக்குது. உங்களுக்கு இதில் 5 பிளேட் வச்சுருக்குறாங்க. ஒரு பிளேட்லேயும் 6 இட்லி ஊற்றிக்கிறது மாதிரி இருக்குது. எல்லாமே ஒரே ஸ்டாண்டாக இருக்காமல் தனித்தனியாக இருக்கிறதுனால நமக்கு 3 தட்டு வேணுமோ வச்சுக்கலாம், இல்லை 5 தட்டையும் நம்ம வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஒரே சமயத்தில் நமக்கு 30 இட்லி 5×6 30 இட்லி சுட்டுடலாம். இதோட விலை பிராண்டட் கம்பெனி அப்படிங்கிறதுனால 2000 போட்டிருக்கு அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் இது விலை அதிகமாக தெரிஞ்சது மாதிரி இருந்துச்சு, ஆனால் நல்ல வெயிட்டாகவே இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி ஹனி காம்பில் இந்த மாதிரி உள்ள பொருள்லாம் நிறையா இருக்குது. நம்ம ட்ரை பிளேலே ஹனி காம்பு, அதாவது உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு நான்ஸ்டிக் மாதிரியே இருக்கும். அதுவும் நமக்கு ஒட்டவே ஒட்டாது, சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு மேலேயே நமக்கு இது ஒரு ஸ்டாண்ட் வச்சது மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம ஏதாவது சிக்கன் பொரிக்கிறதா இருந்தாலும், நம்ம வறுக்கிறதா இருந்தாலும் பொரிச்சிட்டு இதுக்கு மேலே நம்ம தூக்கி வச்சுக்கலாம். ஒரு வடை சுடுறதா இருந்தாலும் அது மேலே வச்சிடலாம். இதுக்கு மேலே கிளாஸ் லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, புதுசாக இப்போ பணியாரக்கல் ட்ரை பிளேயில் பணியாரக்கல் வந்திருக்குது. 16 பணியாரம் சுடுறது மாதிரி உள்ள பணியாரக்கல் நல்ல வெயிட்டாக இருக்குது. மேலே கிளாஸ் மூடி கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. நமக்கு கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம வாங்கலாம். நல்ல தரமாக இருக்கும். இரும்பு பாத்திரத்தை விட இது நமக்கு துரு பிடிக்காது, அடி பிடிக்காது அப்படிங்கிறதுனால தாராளமாக வாங்கலாம். இந்த மாதிரி மரத்தில் உள்ள இடியாப்ப உரல், முறுக்கு உரல், புட்டு சுடுறது, இது எல்லாமே நமக்கு அலுமினியம், இண்டோலியன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி உள்ள மண் பானை, ரொம்ப வளவலன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மண் பானை. இதோட விலை ரூ. 70 கொடுத்துருக்காங்க. சின்னதாக மண் குவளை, மண் பானை இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இந்த வெயில் காலத்தில் நம்ம மோர் குடிக்கிறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சாதாரணமாக டீ கப்பு மாதிரியே மண் கப்பு வச்சுருக்குறாங்க. ரூ. 40 இதோட விலை. இந்த கருஞ்சூளை சட்டி அப்படின்னு சொல்கிறது இதுவுமே இருக்குது. எண்ணெய் சட்டியில் தான் கருஞ்சூளை சட்டி வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் நல்ல வெயிட்டான பானை, சட்டி இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இருக்குது. இப்போ இண்டோலியனில் உள்ளது எண்ணெய் சட்டி சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய சட்டியும் பிரியாணி சட்டியும் வச்சுருக்குறாங்க. இப்போ இதெல்லாம் பாருங்கள், இண்டோலியனில் நல்ல வெயிட்டாக நல்ல அழுத்தமாக இருக்கும். இதோட விலை ரூ. 740. நமக்கு இண்டக்ஷனில் வைக்கிறது மாதிரி இண்டக்ஷன் பேஸும் இதுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு செட்டாக நமக்கு மூடியோடவே வரும். சூப்பராக இருக்கும். இந்த பாத்திரம் வாங்கினீங்கன்னாக்கா லைஃப் லாங் நமக்கு அப்படியே இருக்கும். நல்ல வெயிட்டாக இருக்கும். இது 2 பக்கமும் நமக்கு ஹேண்டில் வச்சது மாதிரி கொடுத்துருப்பாங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே இங்கே இருக்குது. இந்த மாதிரி இண்டோலியன் பாத்திரம்லாம் பிரியாணி செய்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். நமக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு இந்த பாத்திரங்கள்லாம் அவ்வளோ அழுத்தமாக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த மாதிரியான பொருள்லாம் அப்போ வெளிநாட்டில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையுமே நமக்கு இருக்குது. அதான் விலை கம்மியாக எந்த இடத்துல இருக்குதோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கிற ஹார்ட் அனடைஸ் பொருள்லாம் கூட நமக்கு இண்டக்ஷன் பேஸ் உள்ளதாக பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், இண்டக்ஷன் பேஸ் இருக்குது. இந்த மாதிரி இண்டக்ஷன் பேஸ் இருக்கிறத நம்ம வாங்கினோம்னாக்கா கேஸ் இல்லாத சமயத்தில் கூட நம்ம இண்டக்ஷனில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இண்டக்ஷன் அடுப்பு பழையபடி விலை நமக்கு கம்மியாக வந்துருச்சு. இப்போ இண்டோலியனில் நான் காட்டினது மாதிரியே பயங்கரமாக அழுத்தமாக வெயிட்டாக உள்ளது ரூ. 898 இதோட விலை. நல்ல பெருசாக இருக்குது. உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்குன்றதுக்கும் சரி, நமக்கு சிக்கன் ரோஸ்ட் வைக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். நமக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான பொருளாக தான் இருக்குது. இப்போ இரும்பில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக உள்ளது. குட்டியாக இந்த பாருங்கள், சின்னதாக இருக்குது. இதோட விலை ரூ. 70. இதை நம்ம கழுவிட்டு அப்படியே எண்ணெய் தடவி வச்சிட்டோம்னாக்கா துரு பிடிக்காமல் அப்படியே இருக்கும். சூப்பராக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அம்மியிலேருந்து கொடக்கல் வரைக்கும் இங்கே விதவிதமாக வச்சுருக்குறாங்க. இப்போ கிரானைட்டில் பாருங்கள், இந்த மாதிரி கொடக்கல் இதோட விலையை பாருங்கள், ரூ. 5850 இதோட விலை போட்டிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே ரொம்ப இப்போ தேடி தேடி பார்க்குறது மாதிரி இருக்குது. யார் வீட்லேயுமே கிராமத்தில் கூட யூஸ் பண்ணுறதில்ல. அம்மி பார்த்திங்கனாக்கா இப்போ நிறைய உங்களுக்கு ஃப்ளாட்டில் கூட இந்த மாதிரி குட்டி அம்மியாக வச்சுருக்குறாங்க. சின்னதாக இருக்குது. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது.
பெருசாக நமக்கு இந்த மாதிரி மஞ்சள் உரைக்கிறது இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இருக்குது. இதில் பாருங்கள் நம்ம அம்மி, கொடக்கல், இந்த மாதிரி சமதை இது எல்லாமே செட்டாக சின்ன சின்னதாக உள்ள ஐட்டம்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம காட்டுறது மாதிரியாகவே இப்போ ஆயிடுச்சு. அந்த மாதிரி உள்ள பொருள்லாம் நமக்கு செட்டாக வச்சுருக்குறாங்க. 500 அதோட விலை. இப்போ பாருங்கள் தேங்காய் திருவுறது வாங்கினாலும் இந்த மாதிரி தரமாக நல்லா இருக்கிறதா பார்த்து வாங்கினேன். நமக்கு தேங்காய் திருவுறது விலையை பார்த்தீங்கன்னாக்கா 410 இதோட விலை போட்டிருக்காங்க. இந்த வீடியோக்கு முன்னாடி கீழ்கட்டளை ஜெயச்சந்திரனை பற்றி ஃபுல்லாக நான் எல்லா மாடியையும் நான் தெளிவாக காமிச்சு நான் வீடியோ போட்டேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் வரும், அந்த பாக்ஸை தொட்டிங்கனாக்கா ஃபுல்லாக நீங்கள் அந்த வீடியோவையும் பார்க்கலாம். இப்போ இதை பாருங்கள், இந்த கேரியர் பார்த்தீங்கன்னாக்கா ஹோட்டலுக்குலாம் உள்ளது 4850 போட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோவை பாருங்கள். இப்போ நான் காமிச்ச பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த மாதிரி செராமிக் கப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 49, 59 இந்த ரேஞ்சில் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய கப்புலாம் 59 போட்டிருக்காங்க. டபுள் கலரில் உள்ளது சூப்பராக இருக்குது, நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அழகழகான இதில் டிசைனாக உள்ள கப்புலாம் 49 போட்டிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதில் காஃபியோ டீயோ இதெல்லாம் நம்ம குடிக்கும்போது கையில் வச்சுருக்கும் போதே அழகாக தெரியும். அந்த அளவுக்கு டிசைன் ஒர்க்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. இதில் ட்ராயிங் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு நமக்கு இதில் சைனீஸ் கப் மாதிரியே இருக்கும், அந்த அளவுக்கு டிசைனிங் இருக்குது. செட்டாக நமக்கு 6 கப்பு இருக்கிறது மாதிரி உள்ளதும் நமக்கு 99 ஸ்டார்ட் ஆகுது. யாருக்காவது நம்ம கிஃப்ட் கொடுக்கறது மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி செட்டாக நம்ம வாங்கி வச்சு நம்ம கிஃப்ட் கொடுக்கலாம். விலையும் நமக்கு கம்மியாக தான் வரும். இப்போ 500 நம்ம கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம இந்த மாதிரி பீங்கான் செட்லாம் வாங்கி கொடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அலுமினிய பானைலாம் பார்த்தீங்கன்னாக்கா 215 இதோட விலை போட்டிருக்கிறாங்க. இண்டோலினா இருந்தாக்கா நல்ல வெயிட்டாக இருக்கும், அதோட விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அலுமினியமாக இருந்தாக்கா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம் எல்லாமே நமக்கு இங்கே ஒரே இடத்துலையே கிடைக்கிது. இதை பார்த்தீங்கன்னாக்கா பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் பாட்டில் மாதிரி இருக்கும். இந்த மூடியை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஆனால் இது கிளாஸ் பாட்டில். விலை 25 போட்டிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா 49 இந்த வாட்டர் பாட்டில். இது உள்ளே உங்களுக்கு கிளாஸாக இருக்கும். 49 இதோட விலை. சரவணா ஸ்டோர்லேயும் இதே விலையில் தான் இருந்துச்சு, இந்த இடத்துலையும் இதே விலையில் தான் இருக்குது. நமக்கு ஜெயச்சந்திரனில் நிறைய பொருள் ஜெயச்சந்திரன், சரவணா ரெண்டுமே நமக்கு சமமான விலையிலேயே இருக்குது. சில பொருட்கள் நமக்கு சரவணாவை விட இங்கே விலை கம்மியாக இருக்குது. இப்போ நடுத்தர மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சரவணா, ஜெயச்சந்திரன் 2 இடத்துக்கு தான் சென்னையில் போவாங்க. டிமார்ட்டு கூட விலை அதிகமாக இருக்கும்னு நினச்சி அவங்க போக மாட்டாங்க. ஆனால் டிமார்ட்டில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறைய பொருள் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பாட்டில்லாம் நமக்கு விதவிதமான எண்ணெய் பாட்டில் வச்சுருக்கிறாங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே எப்படி எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக லேசாக விரலால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் பண்ணுறது மாதிரி உள்ள எண்ணெய் பாட்டில் கூட இங்கே நிறைய வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 250, 300 இந்த ரேஞ்சிலேயே இருக்குது. கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியான நம்ம ஆயில் பாட்டிலும் இங்கே நிறைய வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறதே சும்மா ஒரு மாடலுக்கு நான் காமிக்கிறேன். இதெல்லாம் நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம பாட்டில் வாங்கினேன் அப்படின்னாலும் அதையும் நம்ம வாங்கிக்கலாம். டின்னர் செட்லேயே நமக்கு பீங்கானில் உள்ள டின்னர் செட்டாக இருக்குது, மெலமினில் உள்ள டின்னர் செட்டாக இருக்குது. விலைக்கு தகுந்தது மாதிரி நம்ம பார்த்து ஒரே இடத்துலையே எல்லா பொருளையுமே நம்ம வாங்குறது மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஒரு தடவை கீழ்கட்டளை ஜெயச்சந்திரனுக்கு போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச விலையில் நீங்கள் வாங்கிட்டு வாங்க. இந்த மாதிரி நம்ம டைனிங் டேபிளுக்கு இந்த ஹீட் பேடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 30 இதோட விலை. நானுமே இதில் நான் வாங்கியிருந்தேன் ஹீட் பேடு. நமக்கு சாப்பாடு சூடாக நம்ம கொண்டு வந்து நம்ம டேபிளில் வைக்கும்போது நமக்கு அடியில் இது போட்டு வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். இது பார்க்குறதுக்கு இதெல்லாம் பாருங்கள், இதோட விலைலாம் 200 போட்டிருந்துச்சு இதோட விலை. இதே டிசைனில் குட்டியாக ஸ்கொயர் டைப்பில் இதே மாடல்லையே உள்ளதும் நமக்கு 40 கிடைக்கிது. அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், இதுலேயே குட்டியாக இருக்குது 40. இது எல்லாமே மெஷின் கட்டு கிடையாது, இது எல்லாம் கை வேலைப்பாடு தான். இது எல்லாம் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகவே நமக்கு. இப்போ அடுத்ததாக இதை பார்த்தீங்கன்னாக்கா இது பிவிசி பைப்பில் இருக்கிறது மாதிரி இது கொடுத்துருக்குறாங்க. இதே மாடலில் தான் நமக்கு ஜன்னலுக்கு அதே மாதிரி பால்கனிக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. பிவிசி பைப்பில் நமக்கு ரோல் டைப்பில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஸ்க்ரீனு அதே மாடலில் நமக்கு குட்டியாக கொடுத்துருக்குறாங்க. இதோட விலை 40 இதோட விலை போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் 40. அதிலே பாருங்கள் சிம்பிளாக சின்னதாக நமக்கு பேம்புல கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே
ரூ. 40 போட்டிருக்காங்க. இதெல்லாம் சும்மா ஒரு மாடலுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகழகாக இருக்குது. அவ்வளோ டிசைனான பொருட்கள்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க. நம்ம வீட்டுக்கு நம்ம கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருளையுமே ஒரே இடத்துலையே நம்ம வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இன்னும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?